இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் விராட் கோலிக்கு இன்று பிறந்த நாள். தனது 37வது வயதில் கோலி அடியெடுத்து வைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் 27,000க்கும் அதிகமான ரன்கள், 82 சதங்கள், 100க்கும் மேற்பட்ட அரை சதங்கள் என வியக்க வைக்கும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விராட் கோலி. டெஸ்டில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மண்ணில் கோலி விளாசிய சதங்கள் பசுமை மாறாதவை. 2022ஆம் ஆண்டு T20 உலகக் கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான கோலியின் இன்னிங்ஸ் காலத்திற்கும் ரசிகர்களை சிலிர்க்கச் செய்து கொண்டாட வைக்கும். டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் கிரிக்கெட்டின் பேரரசனாக திகழும் விராட் கோலிக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து சிலாகித்து வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சோதனை ஓட்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மோனோ ரயில் அந்தரத்தில் நின்றது. சோதனை ஓட்டம் நடந்தபோது கணினி அமைப்பில் திடீர் கோளாறு ஏற்பட்டதால் ரயில் நகராமல் நின்றது. இதையடுத்து பொறியாளர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் இதேபோன்ற கோளாறு ஏற்பட்டு மோனோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் முழுமையான சோதனை முடிந்த பின்னரே ரயில் சேவை தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கடையில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி அலமாரி சரிந்து விழுந்ததில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசியாபாத் கவிநகர் பகுதியில் உள்ள கண்ணாடி கடையில் ஊழியர்கள் சிலர் கண்ணாடி பொருட்களை தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடையில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி அலமாரி திடீரென சரிந்து விழுந்து கண்ணாடி துகள்கள் கடை முழுவதும் சிதறியது. இதில் கடை உரிமையாளர் கதிர் சௌத்ரி மற்றும் கடையில் பணியாற்றிய 2 சிறுவர்கள் சிக்கினர். பின்னர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி 13 வயது சிறுவன் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசம் நொய்டா அருகே செப்டிக் டேங்கில் விழுந்து அண்ணன் மற்றும் தம்பி மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோட்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரபான். இவர் தனது வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த செப்டிக் டேங்கின் கான்கிரீட் உடைத்து தவறுதலாக உள்ளே விழுந்த நிலையில் இதை பார்த்த தம்பி ராஜு அவரை காப்பாற்ற உள்ளே குதித்தார். இதனைத் தொடர்ந்து சகோதரர்களை காப்பாற்ற மேலும் 2 உள்ளே குதித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உயிரிழந்த சகோதரர்கள் சந்திரபான் மற்றும் ராஜு உடலை மீட்டனர். மேலும் 2 மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.